friends, welcome to Rani Tailors. நம்ம வந்து போன வீடியோல வந்து neck design பார்த்தோம். இப்போ வந்து sleeve design பார்க்கலாம். இப்போ இதில இருந்து இது வரைக்கும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இதில வந்து 3/4 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து நம்ம ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவ் போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான், நெக்குக்கு போட்டோம் இல்லையா அதே மாதிரி. லைன் பூரா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி நான் அடிப்பகுதிலையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று, நம்பர் 2 ஆன்டிக் பீடு ஒன்று, அப்புறம் திரும்ப ஒரு நம்பர் 4 ஆன்டிக் ஒன்று. இப்போ இதுக்கு நேராக திரும்ப நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு நேராக இது மாதிரியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து வி ஷேப்பில் சுகர் பீட் போட்டுக்கலாம். நயன் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம 3 பீட் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே போட்ட மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பீட் போட்டுக்கலாம் சுகர் பீடு. நம்ம வந்து இந்த லைன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 லைன்லேயும் சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு டாட் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு நேராக இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கட் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். வி மாதிரி போட்டிருக்கோம். திரும்பவும் நம்ம கட் பீடும் ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். வி மாதிரி போட்டிருக்கோம்ல, இப்போ இதுக்கு நடுவில் வர்றது மாதிரிக்கே நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். நம்ம கட் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதுக்கு இடையில வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம் வி ஷேப்பில். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 டாட்டுக்கும் நம்ம வந்து ஒரு வளைவு. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம இந்த 2க்கும் இடையில ஒரு டாட் போட்டு இதிலேருந்து நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். இது நம்ம வளைவு போட்டிருக்கோம்ல, இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். 11 பீட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த வளைவுலையும் இதில் போட்டுட்டு இதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வளைவு 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம். இப்போ இதை ஒட்டிலுமே வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இந்த மாதிரியே போட்டுக்கலாம்.
இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் கட் பீட் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையிலையும் ஒரு கட் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீடு போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல் லைனுமே இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சில்க் த்ரெட்டால் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். 6 + 6 12 சென்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம் கோல்டு கலரில். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உயரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அது இதிலேருந்து சின்னதாக சென்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் சிறுசாக போடணும். நெக்குக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதில் போட்ட மாதிரியே இங்கேயும் போட்டுக்கலாம். இதே உயரம் வராத மாதிரி நம்ம சென்டரில் போட்டிருக்கோம், அதே உயரம் வராத மாதிரி போடணும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக் டிசைன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டோம். ஸ்லீவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் இந்த பீட்ஸ் போட்டு நம்ம இங்கே போட்டாலே அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கேன். அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.